ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். விஜயா முத்துக்கு காலில் சூடு வைக்கிறாங்க. இந்த கோவத்துல இருந்துட்டு இருக்கும் போது மனோஜ் தெரியாம தட்டை கீழே போட்டுறான். மனோஜ் பயத்துல அம்மா இங்க வந்து சூடு வச்சிட போறாங்களோன்னு நினைச்சிட்டு மறுபடியும் மா முத்துதாம்மா சாப்பாடு தட்டை கீழே போட்டுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நேத்து சூடு வச்சும் உனக்கு இன்னும் புத்தி வரலையா? அடுத்த காலையும் சூடு வைக்கிறேன் இரு அப்படின்னு விஜயா தோசை கரண்டியை அடுப்புல போட்டு சூடு பண்ணி எடுத்துட்டு வராங்க. முத்து பயந்துகிட்டு மனோஜ் பின்னாடி போய் ஒளிறான். மா நான் தட்டி விடலமா, மனோஜ் தாமா தட்டி விட்டான் அப்படின்னு எவ்வளவோ போராடி சொல்லிக்கிட்டு இருக்கான். மனோஜ் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நீ இங்கே இருந்தீனா அம்மா உன்னதான் கவனிப்பாங்க, அன்பு செலுத்துவாங்க. அப்புறம் நான் மட்டும் தனியா உட்காந்துருக்கதா? நீ பேசாம பாட்டி வீட்டுக்கு போடா அப்படின்னு மனோஜ் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு முத்துக்கு நல்லா சூடு வைக்கட்டும்னு சந்தோஷமா இருக்கான். முத்து அப்படியே விஜயா கைய தட்டி விடலான்னு நினைக்கும் போது தோசைக்கரண்டி மனோஜ் மேலையும் விஜயா மேலையும் பட்டுடுது. மனோஜ் அம்மா எனக்கு எதுக்குமா சூடு வச்சிங்க அப்படின்னு கத்துறாங்க. அந்த நேரம் பார்த்துட்டு அண்ணாமலையும் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. முத்து வேகமா அண்ணாமலை கிட்ட ஓடி போயிடுறாரு. விஜயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக முத்துக்கு சூடு வைக்கிற? பாத்தீங்களா சாப்பாடு தட்டை எப்படி இறைச்சிருக்கான்னு? கீழே தூக்கி போடுறான். இவனுக்கு தண்டனை கொடுக்கலான்னு நினைச்சா மனோஜுக்கு அந்த சூட தள்ளி விட்டுட்டான். பாவம் மனோஜ் காலில் சுற்றுச்சு. என் புள்ள எவ்வளவு துடிச்சு போயிருப்பான். அது மட்டும் இல்லைங்க, என் கையிலையும் சுற்றுச்சு. எனக்கு எப்படி வலிச்சிச்சு தெரியுமா அப்படின்னு விஜயா சொல்லும் போது அண்ணாமலை சொல்றாரு, ஓங்கி அரைஞ்சன்னா தெரியும். உன் கையே சுட்டு வலிக்குதுன்னா அப்போ முத்துக்கு எந்த அளவுக்கு வலிக்கும்னு நீ யோசிச்சு பாத்திருக்கியா? சின்ன பையன், புது வீடு, புது மனுஷங்க. நீ 6 வருஷமா வந்து பார்க்கல. அப்ப அவனுக்கு நீ புதுசு தானே. அம்மா நீ என்னைக்காவது அன்பு செலுத்திருக்கியா? அப்புறம் எப்படி உன்னைய அன்பா அம்மான்னு நினைப்பான் அப்படின்னு அண்ணாமலை திட்டிட்டு முத்துவை கூட்டிட்டு போறாங்க. மனோஜுக்கு எனக்காடா சூடு வைக்க பார்த்த, இரு உன்னை வச்சுக்கிறேன். ஸ்கூல்ல ஒரு பையன்கிட்ட வேணுனே வம்பிழுத்து அவனோட சண்டை போட்டுட்டு அவன் அடிக்க வரான்னு பயந்துகிட்டு முத்து கிட்ட ஓடி வந்து ஹெல்ப் கேட்கிறான் மனோஜ். முத்துவும் அண்ணன் ஆச்சேன்னு நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி அவன்கிட்ட பஞ்சாயத்து பேச போக மனோஜ் அப்படியே விஷயத்த திருப்பி விட்டுறான். முத்து தான் அவனை அடிச்சான், எல்லா தப்பும் முத்து மேலதான் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு பனிஷ் பண்றாரு. இப்படி கூட படிக்கிற பையனை காயப்படுத்துற அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு ஒரு பையனோட புத்தி இருக்குன்னா அது சரியில்லை, நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு ஸ்கூல்ல இருந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. இதனால பிரச்சனை பெருசாகி முத்துவ சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மனோஜ் இப்பதான் யோசிக்கிறான், அப்பா இவன் போயிட்டான்னா நிம்மதியா இருக்கும் அப்படின்னு. முத்து அண்ணாமலை கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றான். அப்பா நான் எந்த தப்பும் செய்யலப்பா, மனோஜுக்கும் அந்த பையனுக்கும் தான் சண்டை இருந்துச்சு. மனோஜ் தான் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டான். இத்தனைக்கு நான் அவனை அடிக்க கூட இல்லப்பா, மனோஜ் தான்ப்பா பொய் சொல்லிட்டான் அப்படின்னு முத்து அழுதுகிட்டே சொல்றான். பரவாயில்லப்பா, இங்க இருந்தா அம்மா சூடு வைக்கிறாங்க, மனோஜ் என்னைய எல்லா பிரச்சனையிலையும் மாட்டி விடுறான், நான் ஜெயிலுக்கே போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அழுதுகிட்டே சீர்திருத்த பள்ளிக்கு போயிடுறாரு. முத்து மீனா கிட்ட மாடியில நின்று சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முத்துவையும் மீனாவையும் காணாமேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை மாடிக்கே தேடி வராரு. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத அண்ணாமலை எதர்ச்சியா கேட்டுறாரு. இப்பதான் அண்ணாமலைக்கே புரியுது, இத்தனை தப்புக்கும் காரணம் மனோஜ் தான்னு தெரிஞ்சு நான் வாய மூடி இருந்தேனேன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருந்தேன். ஆனா இப்பதான் முத்து சொல்லும்போது எனக்கே புரியுது, மனோஜ் மட்டும் காரணம் இல்ல, இதுக்கு விஜயாவும் உடந்தையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கீழே இறங்கி போய் விஜயா அப்படின்னு கத்துறாரு அண்ணாமலை. விஜயா வந்த உடனே ஓங்கி ஒரு அறை விடுறாரு. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? நீ எல்லாம் பெத்த தாயா? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? சின்ன பையன், அவனுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கிற. அவனும் நீ பெத்த பிள்ளைதானே. இந்த முட்டாள் மனோஜ் மட்டும்தான் நீ பெத்தியா? எதுக்காக இப்படி ஒருதலை பட்சமா நடந்துக்கிற? மனோஜ் தான் எல்லா தப்புக்கு காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். சமய சந்தர்ப்பத்துல சொல்லாம விட்டுட்டனே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு கூட காரணம் முத்து தான். சொல்ல வேணாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டான். இப்பதான் முத்து சொல்லும் போது எனக்கு புரிய வந்துச்சு, எல்லா பிரச்சனைக்கும் உடந்தையா இருந்ததே நீதான்னு. நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு அண்ணாமலை விஜயாவை அடிச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்துறாரு. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.